வணக்கம் நண்பர்களே. நம்ம முதல்வர் எடுத்த இந்த தொகுதி மறுவரை போராட்டம் சக்சஸ் வெற்றி பெற்றது அப்படின்ட்டு நம்ம அதை மகிழ்ச்சியாகவே கொண்டாடலாம். எப்படின்னு பார்த்தா, எப்படியா இருந்தாலும் தென் மாநிலங்கள் நம்ம முதல்வர் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருந்து 1 வருடங்களுக்கு முன்னாடியே தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப், ஒடிஷா போன்ற மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த தொகுதி மறுவரையில எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அனைத்து கட்சி முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள், கட்சி தலைவர்களை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அலாட் பண்ணிட்டாரு தொகுதி மறுவரையோட ஆபத்து என்னன்னு. இப்ப இந்த நேரத்துல ஒன்றிய அரசாங்கம் 5 மாநில தேர்தல் நடக்குது. எல்லாரும் தேர்தல் நேரத்துல தான், தேர்தல் பிரச்சாரத்துல தான் கவனமா இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து நாம இந்த தொகுதி மறுவரை பில் கொண்டுட்டு வந்துட்டோமா, எல்லாரும் பிரச்சாரத்துல இதுல கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நரி தந்திரம் போல இதை கையாண்டாங்க. அதாவது தொகுதி மறுவரையோட சேர்த்து மகளிருக்கான இடஒதுக்கீடு பில்லும் கொண்டுட்டு வரப்படும்ட்டு நரித்தந்திரமா கையாண்டாங்க நம்ம முதல்வர். இது அவங்க மோடியோ அமித்ஷாவோ எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம முதல்வர் என்ன பண்ணாருன்னா, முதல் நபரா நீங்க இந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது, அது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நெருங்கிட்டோம். இன்னைக்கு 16ஆம் தேதி 5 மாநில தேர்தல் நடக்கும்போது இப்ப நீங்க இந்த பில் கொண்டுட்டு வரீங்கன்னாக்க என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேர்தலை விட மாநில உரிமை தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி, எங்களுக்கு மாநில உரிமை கொள்கை என்பது இடுப்புல கட்டின வேஷ்டி போன்றது, மானத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம் என்று 60களில் இருந்த திமுகவை போல மீண்டும் பார்க்க வேண்டிய நிலைமை வரும் என்று ஒரு கண்டன அறிக்கையை விட்டாரு. விட்டதோட மட்டுமா நிறுத்தினாரு? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாரு. எல்லாத்தையும் அவங்க வீடுகள்ல கருப்பு கொடி ஏத்துங்க, கருப்பு உடை அணிங்க, கோலம் போடுங்க, கண்டனம் தெரிவிச்சு அந்த பில்ல எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டன அறிக்கை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரமும் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம கண்டன போராட்டமும் நிக்க கூடாது என்று சொல்லி உத்தரவிட்டு, அது மட்டும் இல்ல, இதுவும் நடந்தது. எம்பிங்கெல்லாம் பார்லிமெண்ட் போய் நம்ம கண்டனத்தை தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்பிக்களையும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, நரித்தந்திரமா செயல்பட்டாங்க. நம்ம முதல்வர் அவங்களை விட ஒருபடி முன்ன போய் அட்வான்டேஜா செயல்பட்டு, அது மட்டும் இல்ல, இதுல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டாரு. மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியோட சஞ்சய் அவரும் இந்த சந்திரபாபு நாயுட கண்டிச்சு, தமிழ்நாடு முதல்வரை பாருங்க, அவரு எவ்வளவு போல்ட்டா மோடியை எதிர்த்து அறிக்கை விடுறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்ட அவர் பங்குக்கு அவரு சந்திரபாபு நாயுட கண்டிச்சாரு. அப்புறம் நடிகர் பிரகாஷ் ராஜ் கண்டனம், பயங்கரமா கண்டனம். முதல்வர் பாருங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து எதிர்க்கிறாரு. இந்த பில்லை செயல்படுத்த சொல்லி நாங்க விடமாட்டோம், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால இதை கொண்டுகிட்டு அச்சுறுத்த பாக்குறாங்க என்று சொல்லி அவரு பங்குக்கு அவரும் இன்னும் பல்வேறு ஆளுங்களும் கண்டனம் தெரிவிச்சதுனால இன்னைக்கு என்ன பார்லிமெண்ட்ல மோடி பேசுறாரு பாருங்களேன். என்ன பேசுறாருன்னா, தமிழ்லயே சொல்றேன், இந்த அரசு நாட்டின் எந்த பகுதிக்கும் எவ்வித ஓரவஞ்சனை பார்க்காது, உத்தரவாதம் அல்லது உறுதிமொழி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டால் அதனையும் வழங்க தயார். தமிழில் இதற்கு ஏதேனும் வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதனையும் பயன்படுத்தி இந்த அவையில் பேசுகிறேன். தொகுதி மறுவரை மசோதா மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி இப்படி தமிழர், இதுக்கு ஏதாவது தமிழ் அத்தனை வார்த்தைகள் இருந்தா சொல்லுங்க, அதை சொல்லி கூட உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு மோடி பேசியிருக்கிறாரு. ஏன் தெலுங்குல வேணா சொல்றேன்னு சொல்லலாம்ல, மலையாளத்துல வேணா சொல்றேன்னு சொல்லாமல, ஏன் தமிழ்ல வேணா சொல்றேன்னு சொல்றாரு? நம்ம எம்பிக்கள் கொடுத்த அழுத்தம் எல்லாத்துக்கும் மேல நம்ம முதல்வர் கொடுத்த இதை நீங்க நான் எச்சரிக்கிறேன், நீங்க மிரட்டல் என்று நினைத்தாலும் கூட பரவாயில்லை,
மிரட்டலாக கூட வச்சுக்கோங்க என்று சொல்லி இன்னைக்கு இந்த போராட்ட தமிழ்நாடு முழுசு முன்னெடுத்தாருல்ல போராட்டத்தை, அதற்கு பயந்து தமிழ்ல வேணாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொரு படி மேல போய் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுவரை நடைமுறைகள் அடுத்து வருகின்ற தேர்தல்களை பாதிக்காது, நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு மறுவரையறை ஆணையத்தின் அறிக்கை நடைமுறைக்கு வரும். 2029 தேர்தலுக்கு முன்பு தொகுதி மறுவரையறை அமலுக்கு வராது. 2029 வரை நடைபெறும் தேர்தல்கள் அனைத்தும் பழைய தொகுதிகளிலேயே பழைய முறையிலேயே நடைபெறும். எப்படி 2029 வரைக்கும் நடைமுறைக்கு வராது அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, 2029 நடைமுறைக்கு வராதுனாக்க இப்போ தேர்தல் நடைபெற இந்த நேரத்துல தேர்தலை தடுக்கும் விதமாக, பிரச்சாரத்தை தடுக்கும் விதமாக இப்ப ஏன் அவசரமா திருட்டுத்தனமா இந்த பில் கொண்டுட்டு வரணும் இல்லைங்களா? அவங்களுக்கு செயல்படுத்தணுன்ற எண்ணம். நாம பிரச்சாரத்துக்கு கூட முன்னுரிமை கொடுக்காம இந்த மறுவரை பில் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினதுனால அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, பிஜேபி கூட்டணி வாஷ் அவுட் ஆயிரும் என்று பயந்துகிட்டு அச்சத்துல 29 வரைக்கும் 2029 வரைக்கும் பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் என்று இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு இந்த அறிக்கையை இன்னைக்கு இந்த பில் அவசரமா இன்னைக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? அவ்வளோ ஏமாளிகளா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்? எடப்பாடி பழனிசாமி மண்டியிட்டு அடிமை, நான் தான் முதல் அடிமைன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து தெரிவிச்சிட்டு இருந்தியே, இப்ப தெரியுது அவங்க யோகிதை என்னன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த அந்த போராட்டத்தினால தமிழ்நாட்டுல வாஷ் அவுட் ஆயிரும் என்று பயந்து கொண்டு இன்னைக்கு அதை இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. இதை நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு. மீண்டும் தேர்தல் முடிஞ்சோ அதற்கு முன்போ, தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் இந்த தொகுதி மறுவரைய கையில் எடுப்பாங்க. ஏன்னா சங்கிக ஒரு விஷயத்த சாதாரணமா கைவிட மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் எதுவோ அதை செயல்படுத்துறதுலதான் அவங்களோட கொள்கையில உறுதியா இருப்பாங்க. பாபர் மசூதி எப்ப அந்த பிரச்சனை எடுத்தாங்க? 1952. அதுக்கு முதல் விதையை தூவினாங்க. என்னைக்கு அதை அறுவடை செஞ்சாங்க? 1996. பிஜேபியோட பிளான் என்பது எப்போதுமே லாங் டேர்ம் பிளான் தான். எதையுமே அவங்க ஷார்ட்டா உடனே முடிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணவே மாட்டாங்க. அப்படித்தான் இதையும் தற்போதைக்கு இந்த தோல்வி பயத்தினால நாம எடுத்த இந்த போராட்டத்தின் விளைவாக தற்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்களே ஒழிய இவங்க கைவிடுவாங்கன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் செய்யப்படும். தமிழர்கள் எப்போதும் ஏமாளிகள் அல்ல. தோல்வி பயத்துல பியூஷ் கோயல் படிக்காத தற்குறிகள் போல, முட்டாள்கள் போல தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதி மறுவரை விஷயத்துல நம்ம மக்கள் பகுத்தறிவாளர்கள், நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் என்று பியூஷ் கோயலுக்கு உணர்த்தணும். வாய்க்கொழுப்பு ஆணவத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம தமிழர்களை இழிவா பேசிடுறாங்கல்ல. நாங்க படிச்சவங்க பகுத்தறிவாளர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்று பிஜேபி அதிமுக கூட்டணியை படுதோல்வி அடைய வைக்கணும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வச்சாதான் இந்த பிஜேபி அடங்கும். என்ன நண்பர்களே, நான் சொல்வது சரியா? உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.